வணக்கம் மக்களே, இது தேர்தல் திருவிழா. கூட்டணி, குழப்போ, விமர்சனம், பாராட்டுன்னு சட்டமன்ற தேர்தலோட வாக்குப்பதிவு வரைக்கும் இனிமே தினம் தினம் வாக்காளர் பெருமக்களுக்கு திருவிழா தான். அதிமுக பேரையே சொல்லாம ஒரு தலைவர் தவிர்க்க, அதுக்கு உங்களுக்கு இதே வேலையா போச்சுன்னு அதிமுகவுல இருந்து முக்கிய தலைவருங்க எதிர்வினையாற்றி இருக்காங்க. இப்படி இன்னும் அரசியல் களத்துல நடந்த பல சுவாரஸ்யங்களை இன்னைக்கு தேர்தல் திருவிழா தொகுப்புல பார்க்கலாம். பாஜக தலைமையில் மற்றும் பலர். என்னப்பா சிரிக்கிறீங்க? உண்மைதானே சொன்னேன். நீங்கள் ஊழல்வாதியா இல்லையா? விஜய் அவர் உழைக்கிற அந்த சம்பளங்கள் நியாயமானதா, கருப்பு பணமா, வெள்ளை பணமா தெரிவிக்கணும். நீங்கள் நாளைக்கு பூரா ராஜு செங்கோட்டையனை சாடல், சில பத்திரிகையில் கார்டூன் போட்டு விடுங்க, செங்கோட்டையனை போட்டு விட்டு நம்மளை கார்டூன் போட்டு விடுவீங்க. சும்மா இருங்க சார். மூன்றாவது ஆண்டு துளத்தோட இல்லை, ஏன்னா டான்ஸ் ஆடிட்டு இருந்தால் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். 3 வருஷத்துக்கு முன்னாடி தன்னோட எக்ஸ் பக்கத்துல தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறதா ஒரு அறிவிப்பை வெளியிட்டாரு நடிகர் விஜய். இப்போ தாவேகாவோட 3வது ஆண்டு விழாவில் பனையூர்ல இருக்கிற கட்சி அலுவலகத்துல விஜய் தலைமையில கொண்டாடினாங்க. விழாவில் தொண்டர்களை உற்சாகப்படுத்த இசை கச்சேரி நடத்த வந்த வேல்முருகன் விஜய் கூட ஒரு போட்டோ எடுத்தாரு. அப்போ ஒரு பாட்டு பாடுங்க, ஆடலான்னு விஜய் கேட்க, உடனே வேல்முருகன் பாட, அதுக்கு விஜய் ஆடன்னு உற்சாகமா நடந்துச்சு விழா. சார் பாட்டு போடுங்க சார், டான்ஸ் ஆடணும்ட்டாரு. நிஜமாவே உங்க கூட டான்ஸ் ஆடலாமான்ட்டாரு. ஆகா, தளபதி தளபதி வாழ்க, தளபதி தளபதி வாழ்க, நம்ம வெற்றி கொடி எப்பொழுதும் வாழ்க, தளபதி தளபதி வாழ்க, நம்ம வெற்றி கொடி எப்பொழுதும் வாழ்க. இந்த மும்முனை போட்டி, 4 முனை போட்டி அப்படிலாம் சொல்கிறாங்களே, சரி, அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அதில் நம்ம அணி ஒரு பக்கம், அடுத்து திமுக தலைமையில் மற்ற கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம், அடுத்து பாஜக தலைமையில் மற்றும் பலர். என்னப்பா சிரிக்கிறீங்க? உண்மைதானே சொன்னேன். உங்க மேடையில என்ன வேணாலும் பேசிக்கோங்க, அதுக்காக எங்க கூட்டணியில் எங்க குழப்பத்தை உண்டாக்குறீங்கன்னு கேட்டிருக்காரு பாஜகவோட மாநில தலைவரான நயினார் நாகேந்திரன். அது மட்டுமல்லாம கட்சியோட ஆண்டு விழாவில் இப்படியா ஒரு தலைவர் டான்ஸ் ஆடுறதுன்னு நயினார் நாகேந்திரன் வருத்தப்பட்டிருக்காரு. அதான் என்டிஏ விஜய்க்கு, தம்பி விஜய்க்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா விஷயமே தெரியும். இன்றைக்கி டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. இன்னைக்கு உட்காந்து 3வது ஆண்டு துவக்க விழாவில் ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஒரு நாட்டினுடைய, ஒரு கட்சியுடைய தலைவராக இருந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாடு கலாச்சாரம் என்ன என்பது தெரியாமல் டான்ஸ் ஆடிட்டு இருந்த 3வது ஆண்டு துவக்கோடாவில். ஏன்னா டான்ஸ் ஆடிட்டு இருந்தால் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். என்டிஏ அப்படின்னா பாரதிய ஜனதா இருக்குது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் இருக்குது, தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்குது, அண்ணன் ஜான் பாண்டியன் கட்சி இருக்குது, பாரிவேந்தர் கட்சி இருக்குது, நீதி கட்சி இருக்குது, இன்னும் விவசாய அமைப்புகள், இன்னும் யாதவ பண்பாட்டுக் கழகம், எல்லாமே இன்றைக்கி என்டிஏல தான் இருக்குது. இது கூட தெரியாமல் பேசிக்கிட்டு இருந்தால் எப்படி? தமிழ்நாட்டை பல முறை ஆண்ட கட்சி நாங்க, எங்களை ஊழல் கட்சின்னு சொல்லிட்டு இப்ப பேரை கூட சொல்ல மறுக்கிறீங்களே அப்படின்னு கடுப்பான அதிமுக முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் விஜய் முதல்ல நேர்மையானவரா அப்படின்னு கேட்டது மட்டும் இல்லாம, விஜய் பக்கத்துல இருக்காரே செங்கோட்டையன், அவரு சொத்து குவிப்பு வழக்குல சிறைக்கு போயிருக்காரு தெரியுமா அப்படின்னு வேற கேள்வி எழுப்பி இருக்காரு. திரு விஜய் அவர்கள் வழக்கம் போல அதிமுக கழகத்தை மட்டம் தட்டி குறை சொல்லி ஊழல் கட்சி என்று சொல்லியதாக நீங்கள் கேள்வி கேட்கிறீர்கள். அப்படி சொல்லியிருந்தால் ஏற்கனவே நாங்கள் சொன்ன பதில் அதுக்கு உள்ளது அவ்வளோதான். அவருக்கு கேட்டிருக்கிறோம், நீங்கள் ஊழல்வாதியா இல்லையா? நம்பர் 1 விஜய் அவர் உழைக்கிற அந்த சம்பளங்கள் நியாயமானதா, கருப்பு பணமா, வெள்ளை பணமா தெரிவிக்கணும். அவரிடம் இருக்கிற திரு மார்டின், அவருடைய மருமகன் ஆதவர்ஜுனா, அவருடைய மாமனார், அவங்களாம் நேர்மையான வழியில் சம்பாதித்து வந்திருக்கிறார்கள். நம்முடைய செங்கோட்டையன் அவர்கள் ஏற்கனவே அம்மா இருக்கும் பொழுது, அமைச்சராக இருக்கும் பொழுது வருமானத்திற்கு மீறி சொத்து சேர்த்தர் என்று
வழக்கு போட்டு சிறைக்கு போய் பிறகு அம்மா காலத்திலே விடுதலை செய்யப்பட்டவர். எங்களுக்கு தெரிந்த 3 உதாரணங்களை சொல்லுங்கள். இவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டு நேர்மையானவர், ஊழலற்றவர் என்று நிரூபித்த பிறகு அதிமுக கழகத்தை குறை சொல்லுங்கள். இப்படியெல்லாம் கேள்வி கேட்டும் கோபம் குறையாத திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஏன் பாஜகவை விஜய் திட்டாம இருக்காருன்னு சொல்லியிருக்காரு. பாஜகவுக்கு அதிமுக ஒன்றும் அடிமை இல்லை அப்படின்னும் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் சொல்றாரு. நாங்க போய் விஜய்க்கு இது பிஜேபிக்கு அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்பர் 1, சிபிஐ விசாரணைக்கு போவதற்கு முன்பு 2 நாட்கள் அது வந்ததற்கு பின்பு ஒரு கூட்டத்தில் அந்த அவருடைய கட்சி அலுவலகத்தில் பேசுகிறார். திமுகவும் அதிமுகவும் ஊழல் கட்சியில் பேசுகிறார். ஆனால் எங்களுக்கு பொது எதிரி பிஜேபி என்று பேசியவர் அன்னைக்கு பிஜேபியை குறை சொல்லவில்லை. இது என்ன காரணம்? திரு விஜய் அவர்கள் விளக்க வேண்டும். திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் விஜயை விமர்சிச்சு பேசிட்டாரு. அப்போ நீங்க விஜய்க்கு அடுத்த கட்டத்தில் இருக்கிற செங்கோட்டையனை பத்தி பேசுங்க அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்க, அவரை பத்திலாம் நான் ஏங்க பேசணும் அப்படின்னு டென்ஷனான ஒரு தலைவர், நான் ஏதாவது பேசினா நீங்க உடனே கார்ட்டூன் போட்டு அதை கிண்டல் பண்ணுவீங்கன்னு பத்திரிகையாளர்கள் கிட்ட கேட்டு இருக்காரு. அவர் யாரு, ஏன் கோபமானாருன்னு இப்ப பாப்போம். இவர் எங்க அப்ப இங்கே தானே இருந்தாரு, தூத்துக்குடி போது இங்க இருந்தார்ல. அப்ப இவர் என்ன செஞ்சாரு? மாங்காய் பறிச்சுக்கிட்டு இருந்தாரா? சும்மா ஏதாச்சும் பேசுறாருன்னு அந்த ஆள் ஏதாச்சும் பேசி இந்த இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. நீங்கள் நாளைக்கு பூரா ராஜு செங்கோட்டையனை சாடல் அப்படின்னு செல்லூர் ராஜு சாடல் அப்படின்னு போட்டு விடுவீங்க. நீங்கள் என்ன கார்டூன் போட்டு விடுவீங்க. சில பத்திரிகையில் கார்டூன் போட்டு விடுவீங்க, செங்கோட்டையனை போட்டு விட்டு நம்மளை கார்டூன் போட்டு விடுவீங்க. சும்மா இருங்க சார். செல்லாத காசெல்லாம் போயிட்டு பேசக்கூடாது, எல்லாம் பேசாது. அதெல்லாம் தெரியாத ஆளுங்கள்லாம் விடுங்க. ஊரில் காணாம போனாலும், ஊரில் திருவிழா காணாம போனாலெல்லாம் போய் பேசிக்கிட்டு. மகளிருக்கெல்லாம் உரிமை தொகை, இலவச பேருந்து பயணம்னு அரசு பண்ணுதே, அதே மாதிரி இந்த ஆண்களுக்கும் பண்ணக்கூடாதான்னு கோரிக்கை வச்சு அரசை பரிசீலிக்கணும்னு சொல்லி இருக்காரு அமைச்சர் ஒருத்தர். எங்க நடந்தது தெரியுமா? குடும்பத்தில் நீங்க வந்து எல்லாத்துக்கும் தருவீங்க, மாஸ்டர் வந்து ஒரு சில நல்ல ஆண்மானார்கள் இழந்துடுறாங்க. அப்போ குடும்பத்தலைங்கிற பணம் ஏன் குடும்ப மனுஷனுக்கு தரக்கூடாதுன்னு விடுதலைன்னு தர்றீங்க. அங்க ஒரு பிள்ளை 200 மனைவி 200 திருப்பிள்ளைகளை வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் நம்ம பிள்ளையவே உயிர் வாழ்ந்து வர்றாங்களா, அவங்களுக்கு நீங்க எதாவது உதவி செய்யணும். ஆண் மகனுக்கு அப்ப ஆண் மகனே கிடையாது. அது என்னுடைய தாழ்மையான கருத்து. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.